ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து 2025 ஓகேங்களா. அதாவது இந்த இயரில் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சி உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இது உங்களால் பாசிபிளா? அதாவது இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஃபர் டேவுக்கு மினிமமாக அதாவது 5 சென்ட்ஸ்லேருந்து 25 சென்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃப்யூச்சரில் ஃபார் டேவுக்கு $100 ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பட் ஆனால் இதுதான் உண்மை, சரிங்களா. பட் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவிலே உங்களுக்கு கிடச்சிரும், சரியா. தென் ஐம் ராஜ்குமார். டாப்பிக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். தென் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில், நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். டைம் பாருங்கள், கரெக்டாக 11:52. இந்த பேஜை கரெக்டாக நான் இப்போ உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். இதுபோல் நான் 12 மணிக்கு மேலே எக்ஸாக்டிங்காக 12 மணிக்கு ஒரு டைம், அப்புறம் 12:05க்கு ஒரு டைம், இந்த டைமுக்கு நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா டுடேவில் அதாவது இந்த செக்ஷனில் வரக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாமே அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா லைவ் ப்ரூஃபில் மட்டும்தான் அப்படி ஆகணும்பா. அது இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, ஓகேங்களா. ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் வந்து எது போல் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்றது ஐடியா இல்லாமல் இருக்கலாம். அது இல்லாமல் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பீங்க இல்லையா. அப்படியே டேரெக்டாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஓவராலாக வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனல் எவ்வளோ வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டிலே டாமினேட் பிளேயர் ஆட்சன்ஸ் பற்றி நம்ம வீடியோஸ் கொடுத்ததுன்னு பார்த்தாச்சுன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் ஒன் மோர் நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். நம்ம அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்மளோட டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். சரி, இப்போது பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் எஸ்டர்டே ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன் எல்லாத்தையுமே. நேற்றுக்கு எவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்திருக்காங்க அப்படின்றது. இப்போ டுடே வச்சுட்டு டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா சிங்கிள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிட்டுருக்குன்னு சொல்லிவிடுங்க இல்லையா, அதனால் சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.25 சென்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. எஸ்டர்டே 0.27 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $2.58 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $3.44 சென்ட்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கே இல்லையோ, எனக்கு ஹாப்பியாக இருக்குங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், பேலன்ஸ் லெவலில் இருக்குது $2.94 வந்திருக்கு. ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது 2024 டிசம்பர் 1 ஆரம்பித்து மந்த்து எண்டு 31 நாள் டிசம்பர் மந்த்து, ஓகேங்களா. ஸோ நம்ம மொத்தமாக ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா பேலன்ஸில் இருக்கலே இந்த $2.94 இவ்வளோ தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், 1 மந்த்து நம்ம ஏர்ன் பண்ணது எவ்வளோனா இவ்வளோ தான். ஏன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், 1 மந்த்துக்கு ஒரு $3க்கும் கம்மியாக ஏர்ன் பண்ணால் அது உங்களால் முன்புக்குமே ஆட்சன்ஸில் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்வீங்களா? எந்த ஒரு ரிசல்ட் இல்லாமல் ஃபார் மந்த்துக்கு ஒரு $100 கூட அச்சீவ் பண்ண முடியாமல் நீங்கள் வேலை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா இது உங்களால் ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காமல் போனாலும் ரியாலிட்டி என்னன்னா இதுதான், ஓகேவா. ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் கண்டென்ட் குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் மானிட்டேஷனுக்கு ஒன்று எலிஜிபிள்னு ஆகிட்டு நீங்கள் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் வராங்க. பட் ஆனால் மாதத்து மொத்தமே ஏர்ன் பண்ணது வெறும் $3க்கும் கம்மியாக அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டோம், ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறோம், யூனிக்காக ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 3-5 மணி நேரம் வேலை செய்கிறோம், இது போக ஆஃபீஸ்க்கு போய் வேலை செஞ்சுட்டு வரோம் அப்படின்னும் போது எங்கேயுமே சக்ஸஸ் ரேட்டுன்றது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமோட்டிவேட்டுக்குள்ளே போகவே கூடாது, புரியுதா. ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாகவே நீங்கள் இருந்தாலுமே கூட எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, இது வந்து லாங் டைம் ஃபோக்கஸில் தான் நம்ம இது ஒர்க் பண்ணணும். ஸோ ஷார்ட் டைமில் இது ஒர்க் பண்ணால் ரிசல்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு பிகினர் பொறுத்த வரைக்கும் மானிட்டேஷன்ன்றது நீங்கள் வாங்கிடுவீங்க. பட் ஆனால் ரிசல்ட்டுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது, ஓகேவா. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா 1 இயர் நீ லேர்ன் பண்ணணும், ஓகேவா. அது நீ பிளாகால் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கஸ்டம் ஸ்கிரிப்டாக நீங்கள் PHP ஸ்கிரிப்ட் டெவலப்பர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி ஒர்க் பண்ணாலுமே சரி, அது உங்களோட விருப்பம் தான். இதில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலுமே பேசிக் லேர்னிங்கிறது வெரி மஸ்ட்டு. பேசிக்னால் நான் அதுக்குன்னு ரொம்ப பேசிக் சொல்ல வரல. வெப்சைட்னா என்ன, இப்போ எல்லாருமே இங்கே 95% மேலே வேர்ட்ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி எந்தெந்த ப்ளகின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது இங்கே ப்ளகின்ன்றது ப்ளே ஸ்டோர் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். அது வந்து எல்லாருக்கும் வந்து காமனாக வராது, ஒவ்வொருத்தருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து மாறும் இல்லையா. ஸோ அதுபோல் ஒரு கண்டென்ட் ரைட்டிங், ஒரு ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஓகேங்களா. இது போக ஒரு கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, நமக்கு யாரெல்லாம் காம்படிட்டர் இருக்காங்க, ஒரு பேக்லிங்க் பேக் ஹேண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, தென் நம்ம வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் ஒரு ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு யூசர்ஸ்க்கு அப்படின்னா, அதாவது ஒருத்தருக்குன்னு சொல்ல வரல, காமனாக இது வந்து வேர்ல்டு வைஸ் நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த ஆர்டிகல்ஸ் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, தென் நம்ம இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் அடுத்து எத்தனை வருஷத்துக்கு இது இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாராலையும் தேடப்படும் அப்படின்றது திங்கிங் மைண்டோட ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? அது எப்படி ப்ரோ, நம்ம ஒரு ஆர்டிகல் போட்டால் அது 10 வருஷம் கூட ஒர்க் ஆகுமானா, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிஜே அப்துல் கலாம், ஓகேங்களா? ஸோ இவர் யாருன்றது உங்களுக்கு தெரியும். நேமை சொன்னாலே உங்களால் திங்கிங் வந்துடுதில்ல மைண்டுக்கு. ஓகே, இவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஜீனியஸ், இவர் வந்து இந்தியாவுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஏதோ ஒரு, அதாவது அதை பற்றி நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, பட் ஆனால் கேட்டிருக்கீங்கள. அப்போ எப்படி? ஏன்னா ஆளே இல்லைனாலும் அவருடைய அத்தாரிட்டி இங்கே பேசிகிட்டு இருக்கு இல்லையா, அதுபோல தான் இங்கே நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா நாம்ளே இல்லைனா கூட நம்மளுடைய பிராண்டு பேசணும் நின்று பேக்கெண்டில். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ நம்ம அது எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலும் சரி, அது டெக்கில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஃபியூச்சரிஸ்டிக்காக 2030 இதெல்லாம் இப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி திங்கிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, ஓகேவா? ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அது லாங் டைமில் என்றைக்குமே ஒர்த்தாக இருக்கணும். அதுதான் மேட்ரு. சரியா? சரி, தென் இப்போது டைம் பார்த்திங்கன்னா 11:57 ஆகுது. இப்போ ஒன் மோர் உங்களுக்கு வந்து நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இது ஏன் அந்த இடத்த திருப்பி நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, அதனால தான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பேன், நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ட் குவாலிட்டியாக கொடுக்கணும், எந்த ஒரு மணி ஸ்டார்டிங் வந்து ரிசல்ட் எதிர்பார்க்காம வேலை செய்யணும். ஏன்னா வந்து இந்த $2.94 வந்தால் நீங்கள் ஒர்க் பண்ணுங்களா மாட்டான்னு சொல்லிட்டா, அதாவது மாட்டிங்களான்றத ஒரு பேசிக் கொஸ்டின். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் இந்த வந்து ரெஃபரன்ஸ்க்கு சொன்னேன். சரியா? பட் ஆனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீ ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 1 இயர் 3000 ஆர்டிகல் நீ பப்ளிஷ் பண்ணி ஆகணும். என்ன ப்ரோ ஒரே அடியாக 3000 சொல்கிறீங்களே, இது பாசிபிள் தானான்னு கேட்டிங்க அப்படின்னா, 3 வருஷம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஓப்பனாக நான் சொல்கிறேன். நீ 1 இயர் நீ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, 1 இயரில் நீ உன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நாளும் உன்னால் டே டு டேட்டில் கம்பல்சரி ஹார்ட் ஒர்க் போட்டு உங்கள் வெப்சைட்டுக்காக நீ வேலை செய்கிற அப்படின்னா, அடுத்த 2 இயர்ஸ்க்குள்ளே நீ எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஃபார் மந்த்துக்கு மினிமம் $300 $700 வந்து எதிர்பார்க்கலாம். அதை விட்டுட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் போடுவேன், அடுத்த வாரம் தான் ஒன்று போடுவேன், மாதத்துக்கு 5 தான் போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது. ஓகேவா? சரி, இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ப்ரூஃபை பார்த்துட்டு பேசுங்க. ஃபார் டேவுக்கு எனக்கு இன்றைக்கி பாருங்கள் 0.25 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே நேற்றுக்கு எவ்வளோ வந்து கிடச்சிருக்கு? 0.27. பார்த்தீங்கன்னா 1K டிராஃபிக் வந்திருக்கா. தென் இப்போ டுடேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், 1200 பேர் ஃபார் டேவுக்கு எனக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 1200 பேர் வந்ததால் கிட்டத்தட்ட 0.25 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கும் இம்ப்ரெஷனுக்கும் காசு வந்து கொடுக்க மாட்டாங்க. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 13 இருக்கு இல்லையா. ஸோ என்னோடய வெப்சைட்டுக்கு 1200 பேர் வந்திருக்காங்க. அதில் 13 யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் என்னுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணதாலும் கிட்டத்தட்ட 0.25 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்தியன் கரன்சிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 ரூபீஸ் கிட்டத்தட்ட வரும் இந்தியன் கரன்சிக்கு. சரியா? தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் நாம் எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், அதனால் எனக்கு பேஜ் ஆர்பிஎம் கம்மியாக இருக்குது. அதுவே நீங்கள் வந்து யூஎஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, ஹியூமன், அது போல் மோர் தென் எவ்ரிபடி டயர் 1 கண்ட்ரி. அது ஆக்சுவலி இந்தியாவே ஒரு டயர் 1 கண்ட்ரி தான். இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவை பார்க்குறாங்க அப்படின்னா இந்தியா டயர் 1 கண்ட்ரியாக இருக்கும். அதுவே இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவை பார்க்குறோன்னா அது ஸ்ரீலங்கா ஒரு டயர் 1 கண்ட்ரியாக இருக்கும். இது போல் அதாவது அதுக்குன்னு ஸ்ரீலங்கா டயர் 1 கண்ட்ரிக்குள்ளே வருமானா ஆக்சுவலாக ஒரு 25 கண்ட்ரிஸ் இருக்குது. அதாவது ஐசிபிசி கொடுக்கக்கூடிய 25 கண்ட்ரிஸ் பார்த்தாச்சுன்னா நான் சொன்னது டாமினேட்டாக 4 கண்ட்ரி தான், யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா. இது 4 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாலே நல்ல ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போது பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது அப்படின்னா, நம்ம எந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோம், முக்கியமாக எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், ஒரு யூசர் எந்த கண்ட்ரிலேருந்து வந்து ஆட் கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இந்த பேஜ் ஆர்பிஎம் வரும். பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? 0.21 சென்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு 0.21 சென்ஸ் வந்து கிடைக்க வேண்டிய இடத்த நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள் எவ்வளோ இருக்குது? சிவிசி 0.02 சென்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு கிளிக்கு நடந்தால் நமக்கு 0.02 சென்ஸ் வந்து கிடைக்கிது. சரியா? அப்போ நமக்கு எவ்வளோ கிளிக்கு நடந்திருக்கு? 13 கிளிக்கு வந்து நடந்திருக்கு இல்லையா? அப்போது 13 கிளிக்கு 2 சென்ஸ் விதத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? கணக்கு பண்ணி பாருங்கள், ஆவரேஜ் பண்ணி வருதா? ஆக்சுவலி நண்பா இதில் 1 சென்ட் 2 சென்ட் கம்மியாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். ரீசன் என்னென்னா எக்ஸாக்டிங்காக ஒரு கிளிக்கு 0.2 சென்ட்ஸு ஒரு சில டைமில் கிடைக்கும், ஒரு சில டைமில் ஒரு கிளிக்கு 1 சென்ட் விதத்துலையும் கிடைக்கும், ஒரு சில டைமில் அது 3 சென்டாகவும் மாறலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கு காமிக்கக்கூடியது எல்லாமே ஆவரேஜ் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கு. சரியா? தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா 1200 பேருக்கு கிட்டத்தட்ட 2360 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. யாராச்சும் 1000 பேர் வந்துட்டாலே ஒரு $1 வந்துடும், 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே ஒரு $1 வந்துடும். ஆனால் யார் ரிப்போர்ட்டு காட்டுங்க, எப்பா இவ்வளோ இது போல் வீடியோஸ் போட்டிருக்காரு,
நீங்கள் சொன்னீங்களே ஏன் இவருக்கு வரலன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ கரெக்டான பதில் அவங்ககிட்ட வந்து வரதான் பாருங்கள். ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷனுக்கு பேஜஸ்க்குலாம் காசு வராது சரியா. ஸோ யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம். ஸோ இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆட்சன்ஸ் தாண்டி ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது, அது இதனுடைய அட்வான்ஸ் லெவல். அதுக்கு வந்து இசிபிஎம் கால்குலேட் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இசிபிஎம்னா 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ ரெவன்யூன்ற கூட கிடைக்கும். ஆட் மேனேஜர் பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்களேன், 0.25 சென்ட்ஸ் இருந்துச்சா, எல்லாம் காணாமல் போயிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, அதாவது லைவ் ப்ரூஃப்னா இதுதான், புரியுதுங்களா. ஸோ நம்ம கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்றது நீங்கள் இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். டுடேவில் இருந்தது எல்லா செக்ஷனுமே மூவ் ஆகிடுச்சு, மாறி போயிடுச்சு. நீங்கள் ஆக்சுவலி இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்படியே போய் பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எல்லாத்தையும் எஸ்டர்டேக்கு வைக்கிறேன் சரிதா. இப்போ எஸ்டர்டே வச்சோடனே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு, தெரியுதுங்களா. ஏன்னா ரீசன் என்னென்னா இதுதான், ஏன்னா 24 ஹவர்ஸ்க்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து கரெக்டாக 12 மணி ஆன உடனே பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இது போல் எல்லாமே மூவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். 0.25 சென்ட்ஸ் வந்து நமக்கு டுடே வந்து எஸ்டர்டேக்கு போயிடுச்சு, அது லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ திஸ் மந்தில் பார்த்தீங்கன்னா $3.44 அது அப்படியே தான் இருக்குது. ரீசன் என்னென்னா டுடே டாலரில் எவ்வளோ வந்தாலுமே அது திஸ் மந்தில் அடுத்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். எக்ஸாக்டிங்காக 45 மினிட்ஸில் வந்து அப்டேட் ஆகி காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டுடே அமௌண்ட் எஸ்டர்டேக்கு வந்தது, எஸ்டர்டே அமௌண்ட் லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு போனது மட்டும் தான் உங்களுக்கு அப்டேட்டடாக தெரியும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது அப்படியே தான் இருக்கும், புரியுதுங்களா. ஸோ டுடேவில் வந்திருக்கக்கூடிய இந்த இம்ப்ரெஷன் சிபிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அது இல்லாமல் பேஜ் யூஸ் பார்த்தாச்சுன்னா 1200ன்ற விதத்தில் காமிச்சிட்டு இருந்தது ஓகேங்களா. பட் ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தப்பாக காட்டுது. எப்படின்னா 1000 பேஜ் யூஸ் 18 கிளிக்ஸு இம்ப்ரெஷன் அண்டு சிபிசி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இது இப்போது அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேஜ் இருந்ததில்ல, அந்த 1200 பேஜஸ் அது வந்து காட்டலை, அதுக்கு முன்னாடி நாளுக்கான ரிப்போர்ட் காமிச்சிட்ருக்கு ஓகேவா. பட் ஆனால் கண்ட்ரிஸ் வந்து கரெக்டாக தான் காமிச்சிட்ருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து இப்போ 1 ஹவருக்கு ஒன்ஸ் அப்டேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து 12 மணி ஆன உடனே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இன்னும் மோர் தென் 45 மினிட்ஸில் ஃபுல் டேட்டாமே அப்டேட் ஆக லேட் ஆகும். அதாவது இந்த டைம் டெலேன்ஸின்றது கொஞ்சம் பண்ண இருக்கும் ஓகேவா. அக்யூரேஷன் ரிப்போர்ட் காட்டல, இது எல்லாமே டுடே வந்து மிஸ்டேக்கு மாறதுக்கான ரிப்போர்ட்டு காட்டலை, அதுக்கு முந்தானதுக்கான ரிப்போர்ட்டு காட்டுது. 45 மினிட்ஸில் இது எல்லாமே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் நண்பா. இது வந்து நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் தான் விட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன் இந்த நான் சொல்லலை அப்படின்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு நமக்கு வரதோ அதாவது $1க்கும் கம்மி தான் போது நான் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங்கில் கற்றுனாலும் உங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது ஓகேவா. ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா பேஸ் பண்ணி நீ ஒர்க் பண்ணாத ஓகேவா. பட் ஒன் திங், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண. இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணனா எனக்கான ஆடியன்ஸ், எனக்கான சோஷியல் மீடியா டிராஃபிக் எல்லாமே இந்தியன் பேஸ் பண்ணி தான் டிராஃபிக் இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீ இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணு. பட்டு என்றைக்காக இருந்தாலும் நீ யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார் இது போல் டைரும் கண்ட்ரி இங்கே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எல்லாமே கிராஃப் டீட்டெயில் பார்த்தாலே தெரியும், இந்தியாவில் பேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் நீங்கள் டைரும் கட்டி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் மாதத்துக்கு $1000 $5000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்குங்க. நமக்கு இந்தியன் டிராஃபிக் தேவை தான், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் ஆனால் அதுக்குன்னு இந்தியாவிலே டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டாம்ன்றது என்னுடைய சஜஷன். இது வந்து இன்றைக்கான கீ பாயிண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. வரப்போகிற நாட்களில் இதை டீப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரியா. தென் எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் ஃபுல்லி டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க, மொபைல் ஆடியன்ஸுன்றது ரொம்பவே கம்மி தான். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற சைட் வந்து அப்படி சரியா. தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் ப்ரைஸ் வந்து 200 வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஆஃபர் சர்வீஸ் பார்த்தாச்சுன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிளைண்ட்ஸான உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ஆர்டிகல்ஸ் யாராச்சும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக வித் லைஃப் லாங் லைசன்ஸ்க்கோட ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். அதுவே நீங்கள் 30 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது இல்லாமல் ஆர்டிகல்ஸ் வந்து நீ 10 வாங்கு 100 வாங்கலாம் நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். நான் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கா, ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் நீ ரெஃபரன்ஸ்க்கு வாங்கி உனக்கு பிடிச்சிருக்கு 100% சாட்டிஸ்ஃபைடுனா மட்டும் நீ வந்து ஆர்டிகல்ஸ் வந்து எங்கிட்ட நெக்ஸ்ட்டு ஆர்டர் கொடு, இல்லைனா வேண்டாம் ஃப்ரீயாக விட்டுரு ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குன்றது மட்டும் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. தென் இது போக வந்து நம்ம வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. $7000, $15000, $25000 3 விதமான பேக்கேஜ்லேயும் காமனாக வரக்கூடியது உங்களுக்கு 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் இன்க்ளூட் வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக லைசன்ஸ்க்கோட ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் பில்டு பண்ணணும், அது வந்து உங்களுக்கு வந்து பிளாகிங் சம்மந்தமாக தான் சரி, இல்லை ஆக்ஷன்ஸ் அப்ரூவலுக்காக சரி, இல்லை ப்ரொஃபஷனலாக ஸ்கூல் காலேஜ் இல்லை உங்களுடைய பிராண்டுக்காக பில்டு பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் வெப்சைட் மோர் தென் எவ்ரிபடி ஓகேங்களா.
உங்களுக்கு வெப்சைட் பில்டு பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய பேக்கேஜ் வந்து இது வந்து நாம கொடுக்குறது. கஸ்டம் பில்டாக இருந்துச்சுன்னா 35,000 அபோவ் 15,000 வரைக்கும் போகணும்பா. ஓகேங்களா? ஏன்னா ரெக்குவயர்மெண்ட் பொறுத்தா போல் உள்ளே இருக்கக்கூடிய தீம்ஸ், லேஅவுட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் மாறும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ வெப்சைட் யாருக்காச்சும் பில்டு பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். தென் நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க 2,000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நீங்கள் சோலோவாக ஒரு கீ போய் வாங்கினா கூட செப்பரேட்டாக 5,000 to 7,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நம்மக்கிட்ட நீங்கள் 2,000 கொடுத்து லைஃப் லாங்க நீங்கள் கீ ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அது இல்லாமல் நம்மக்கிட்ட டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மோர் தென் 35+ வரைக்கும் நம்ம வந்து கேரண்டியாக நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு ஸ்பேம் ஸ்கோரும் உங்களுக்கு வந்து ஏறாது, ஜீரோவில் தான். அதாவது உங்கள் டொமைன் என்ன இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கும். தென் இது போக பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வெப்சைட்டு கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு பேக்லிங்க் தான் காரணம். ஒரு வெப்சைட்டுக்கு அதிகமான டிராஃபிக் வரதுக்கும் பேக்லிங்க் தான் காரணம். எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதாவது ஹை வேல்யூவில் பேக்லிங்க்ஸ் இருக்கோ அந்த வெப்சைட்டு வந்து கூகுளால் ஃபார் டேவுக்கு மினிமமாக 1 lakhலேருந்து 1 million டைம் இது வந்து க்ரோலிங் செய்யப்படும். புரியுதுங்களா? க்ரோலிங்னா கூகுள் பாட் வந்து நம்ம வெப்சைட் வந்து வாட்ச் பண்ணிட்டு போகிறது தான் க்ரோலிங். உங்களுக்கு சொன்னால் எப்படி புரியுமோ அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதா? ஸோ இப்போது ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணி 10 பேக்லிங்க் 10 வெப்சைட் நீ எடுத்திருக்க அப்படின்னா, அதாவது பேக்லிங்க்னா என்ன ஒரு பேசிக்னா நீ போடக்கூடிய போஸ்டோட URL வந்து அனதர் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து பேக்லிங்கில் கணக்கில் வரும். புரியுதா? ஸோ அதுபோல் உன்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நீ போட்டிருக்கக்கூடிய கண்டென்ட்டோடைய ரெஃபரன்ஸுக்கு வந்து மற்றவங்க யாராச்சும் கொடுத்துருக்காங்க பேக்லிங்காக அப்படின்னா அது வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? ஸோ ஒவ்வொரு பேக்லிங்க்கும் ஒவ்வொரு யூசர் எடுக்கும்போது உங்கள் வெப்சைட் ஒரு நாளைக்கு 100 டைம் க்ரோல் ஆகுதுன்னா அப்போ அனதர் வெப்சைட்டில் உங்கள் வெப்சைட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வெப்சைட் ஒரு நாளைக்கு 55,000 டைம் க்ரோல் ஆகுது அப்படின்னா அப்போ உங்கள் வெப்சைட் 55,000 டைம் வந்து 1 more க்ரோல் ஆகும். புரியுதா? அது இல்லாமல் வந்து இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? க்ரோலிங்ன்றது இன்டெக்ஸே ஆகலைனா கூட பாட் வந்து என்ன பண்ணும், அனதர் வெப்சைட்டில் உங்களுக்கு பேக்லிங்க் இருக்குது இல்லையா? ஸோ அங்கேருந்து க்ரோலிங் பண்ணும்போது அந்த ஆர்டிகல்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இன்டெக்ஸ் செய்யப்படும். புரியுதுங்களா? ஸோ இது போல் ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் வந்து இருக்குது. பேக்லிங்க் இருந்துச்சுன்னா உங்கள் வெப்சைட் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் கூகுளில் வந்தாலுமே சர்வே பண்ணும். பேக்லிங்க் இல்லை அப்படின்னும் போது சைடோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஃபார் டேவுக்கு 5,000 10,000 பேர் வந்துட்டு இருப்பாங்க. சடனாக வந்து கோர் அப்டேட் முடிஞ்ச உடனே 10,000 பேர் லாஸ் ஆகும். சடனாக டிராஃபிக் கூட வராது. சைடே படுத்தா போல் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இது போல் பல இஷ்யூஸ் வரும். ஏன்னா கோர் அப்டேட்ன்றது என்ன தெரியுமா? இன்றைக்கி ரேஞ்சுக்கு எல்லாமே ஏன்ற பேரில் வச்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஜென்யூனான கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து இங்கே குவாலிஃபிகேஷன் இல்லாமல் போகுது. அதனால் கோர் அப்டேட் கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நாம் வந்து குவாலிட்டியாக நம்ம சைட்டை சர்வே பண்ணணும் அப்படின்னா பேக்லிங்க் மட்டும்தான் ஒரே காரணம். சரிங்களா? ஸோ இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து கிடைக்க போகுது. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் 1 more ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுற பேஜை இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே எஸ்டில் இருந்ததா இப்போ நான் மறுபடியும் டுடேக்கு மாற்றி காட்டுறேன். தெரியுதுங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.